அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஆஞ்சநேயனுடைய வாலில் அதில் பொட்டு வச்சு வழிபாடு செஞ்சு வரும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. இதை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அனுமான்ங்கிறவரை பற்றி கொஞ்சம் அவருக்கு ஏன் இந்த அனுமான்ங்கிற பேர் வந்துச்சு என்னங்கிறத பற்றி நான் இதில் சொல்கிறேங்க. அதாவது அனுமான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க அம்மாட்ட அவர் விளையாட்டுத்தனமாக அம்மா பழம்னா என்ன, காய்னா என்ன அப்படின்னு எல்லாம் அவர் நிறைய கேள்விகளை கேட்பார். இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, சிவப்பா இருக்குது பழம் அப்படின்னு சொன்னதை நினச்சி ஒரு நாள் சூரிய பகவான் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த ஒரு சிவந்த கலரில் வருவார்ல, அந்த காலையில் அந்த சூரியன் உதிக்கும்போது அந்த சிவந்த கலரை பார்த்தப்போ அது ஒரு சுவையான பழம் அப்படின்னு நினச்சி இவர் என்ன செஞ்சார், நம்ம அம்மா சொன்னாங்களே சிவப்பாக இருக்கிறது பழம்னு சொல்லிட்டு அதை போய் பிடிக்கிறதுக்காக இவர் முயற்சி செஞ்சார். இதனால் அதாவது கோவம் இல்லை, பயந்த சூரிய பகவான் என்ன செஞ்சார், இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன்ட்ட போய் இதை பற்றி சொல்கிறாரு. இந்திரன் தன்னுடைய வஜ்ரத்தால் அந்த குழந்தை அனுமானை தாக்கியிருந்தாரு. குழந்தையினுடைய முகத்தில் அந்த காயம் ஏற்பட்டது. இந்த காயத்துக்கு தாங்க அந்த காயம் இதில் அந்த காயமே அனுமான் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள ஒரு காரணம்னு கூட நம்ம சொல்லலாம். அனுமான் பொதுவாக மிகுந்த ஆற்றல் உண்டவர். எப்போதுமே அவர் ஸ்ரீ ராமபிரானை தொழுது வணங்கிட்டே இருப்பார். இப்படி இருக்கும்போது சூரிய பகவான்கிட்டே போய் அனுமார் சொல்கிறாரு, என்ன மாணவனாக ஏற்றுக்குங்க, நான் உங்களை குருவாக ஏற்று எனக்கு சொல்லித்தாங்க, ஊரில் அதாவது உலகத்தில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லித்தாங்க அப்படின்னு குழந்தையா இருக்க அனுமான் கேட்காரு. அப்போ சூரிய பகவான் சொல்கிறாரு, நானும் வானத்தில் ஓய்வின்றி திரிஞ்சிட்டு இருப்பவன், நான் எப்படி உனக்கு சொல்லித்தர முடியும்னப்போ அனுமான் என்ன செய்தாரு, அந்த சூரிய பகவானின் தேருடைய முன்பாக அமர்ந்து வானம் பூரா பறக்கும், அதாவது சூரிய பகவான் வானத்தில் உலா வரும்போது இவரும் அவரோட சேர்ந்து பயணிச்சே அவர் இவர் அதாவது சூரிய பகவான்கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கணுமோ, இந்த உலகத்தில் என்னென்ன இதெல்லாம் தெரியணுமோ எல்லாம் கற்றுக்கிடுறாரு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறாரு, எல்லா வித்தைகளையும் கற்றுட்டு. அப்போ சூரிய பகவான்கிட்ட கேட்காரு, உங்களுக்காக நான் என்ன செய்யணும், குருவுக்காக குருதட்சணை எதுவும் தரணுமே அப்படின்னு கேட்கும்போது சூரிய பகவான் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் சூரிய பகவான் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, என் மகன் சனி தேவனுடைய கர்வத்தை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு அனுமானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சனிலோகத்துக்கு சென்று அங்கே சனி தேவனை பார்த்துட்டு நீ திருந்தி நல்லபடி வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன்னுடைய வழிகளை திருத்திக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு சனிதேவன் கோபம் கொண்டு அனுமானுடைய தோளில் கேறி தாவி உட்கார்ந்துருந்தாரு. அனுமான் என்ன செய்கிறாரு, தனது உருவத்தை பெருசாக்க 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 அது சனி பகவானுக்கு மே அந்த அந்த மேலே இருக்க அந்த தோல் நசுங்கி அவருக்கு வலி வந்துடுது. அதனால சரி சனிதேவன் தன் கர்வம்லாம் இதாகி அனுமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பக்தரை ஒருபோதும் நான் பாதிக்க மாட்டேன் அப்படிங்கிற வரத்தை அளித்திருந்தாரு. அதை கொண்டு நிறைய பேருக்கு இப்போ சனி தசை நடக்கிறவங்க நம்ம அனுமாரை வழிபடும்போது இந்த சனி பகவானால் ஏற்படுற 1, 2 தொந்தரவு கூட அந்த இல்லாமல் நல்ல ஒரு நிலையை சனி பகவான் கொடுப்பார் அந்த இடத்துல. நம்ம இந்த சரி வால் வழிபாடு எப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது நமக்கு என்ன நினச்சாலும் நடக்க மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க, வீட்டில் அனுமார் படம் இருந்ததுன்னா அந்த படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் துளசி மாலை வாங்கி போடுங்க. டெய்லி அந்த வாலில் ஒரு பொட்டு வைக்கணும். வாலில் பொட்டு வைக்கும்போது சந்தனமும் குங்குமமும் நீங்கள் அதில் கலக்கி வச்சுக்கோங்க. சந்தனத்தில் தொட்டு வச்சுட்டு பின்ன அது மேலே குங்குமம் வாங்கி வைக்கும்போது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் வைங்க. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு நம்ம ஸ்ரீராம ஜெயம் ஒரு அந்த வார்த்தை சொன்னாலே அந்த இடத்துல அவர் உதயமாயிருவார். அப்படி சொல்லி நீங்கள் வாளினுடைய அடிப்பகுதியிலேருந்து நுனிப்பகுதியை நோக்கி நம்ம பொட்டு வைக்கணும். இப்படி 48 நாள் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 48 நாள்னால் டெய்லி ஒவ்வொரு பொட்டாக வைங்க. அப்படி படம் இல்லாட்டா கூட ஒரு படம் வாங்கி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரிட்டு நெய் தீபமும் ஏற்றிக்கிடுங்க. இவ்வளோ தான். நீங்கள்
நீங்கள் டெய்லி செய்யறதுக்குள்ளது. காலையில் முடிஞ்சால் காலையில் டெய்லி இது போல் செய்யுங்க. இல்லை காலையில் முடியல அப்படின்னா சாயந்தரம் இது போல் ஏதாவது ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த 48 நாளுக்குள்ளே அந்த வாலில் பொட்டு வச்சு முடியறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் நினச்ச விஷயங்கள் சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா இவர் ஆஞ்சநேயரை பொறுத்த மட்டுக்கும் நம்ம கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக்கும். அவர் மனசால நம்ம அவரை வழிபடும்போது நம்ம என்ன நினச்சாலும் சரி, இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு, வீடு வேண்டியவங்களுக்கு, கல்யாண யோகம் வேண்டியவங்களுக்கு, உத்தேகம், அதாவது இப்போ வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, கிடைச்ச வேலையில் ப்ரமோஷன் உள்ளவங்களுக்கு, என்ன விஷயம்னாலும் சரி அந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நீங்கள் இது போல் தொடர்ந்து வழிபாடு செய்துவாங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் நினச்ச விஷயங்கள் சகலவித சௌபாக்கியங்கள் உண்டாகும். நானும் உங்களுக்காக அனுமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.